தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வரலாற்று உச்சம் அப்படிங்கிறது தான் கடந்த 2 நாட்களாக பேசுபொருளாகி இருக்கிறது. உண்மையாகவே இது அவ்வளவு அதிகமான வாக்குப்பதிவா? இந்த வாக்குப்பதிவுக்கு காரணம் என்ன? விஜயனுடைய வருகையா இல்ல எஸ்ஐஆரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் டேட்டா மூலமாக பதில் தேடுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்கள் 5.77 கோடி பேர். அதுல நேத்து நடந்த அந்த வாக்குப்பதிவுல 85.15% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது நம்பர்ஸா பார்த்தோம்னா 4.88 கோடி பேர் நேத்து வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றுல இதுவரைக்கும் 80% மேல வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. 2021 கூட 73.63% தான் வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12% வருது. 12% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பராக நமக்கு தெரியலாம். அதனாலதான் விஜயனுடைய வருகை இதுக்கு காரணமா இல்ல எஸ்ஐஆர் காரணமா அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அதிகரித்திருக்கிற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 3.7% மட்டும்தான். எப்படி நான் சொல்றேன் அப்படிங்கறத இப்ப நான் டேட்டா மூலமாக விளக்குறேன். 2021 தேர்தலின் போது தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 6.22 கோடி. அந்த 6.22 கோடி பேர்ல 4.53 கோடி பேர் தான் 2021 வாக்களிச்சாங்க. அதை பெர்சன்டேஜா பார்த்தோம் அப்படின்னா 73.63%. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5.77 கோடி அப்படின்னு சரிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கியிருந்தாங்க. இந்த பெயர்களுடைய நீக்கம், புதிய வாக்காளர்களுடைய சேர்க்கை இதையெல்லாம் முடிஞ்சு 5.77 கோடி பேர் தான் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான அந்த உரிமையை பெற்றிருந்தாங்க. அந்த 5.77 கோடி பேர்ல இந்த தேர்தலில் 4.88 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. பெர்சன்டேஜா பார்த்தோம்னா 85.15%. இப்ப இந்த 2 தேர்தல்களுக்குமான வித்தியாசத்தை 2 முக்கியமான காரணிகளை வச்சு நீங்க பார்க்கலாம். ஒன்னு பெர்சன்டேஜின் அடிப்படையில பார்க்கலாம், இன்னொன்னு ஆக்சுவலா எத்தனை வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கலாம். முதல்ல பெர்சன்டேஜா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2021 6.2 கோடி வாக்காளர்கள்ல 4.53 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அது 73%. இதுவே 2026 வரும்போது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. 5.77 கோடி பேர் தான் இருக்காங்க. அதுல 4.88 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய பெர்சன்டேஜ் 85.15 ஆகுது. ஸோ பெர்சன்டேஜாக பார்க்கும்போது இது நமக்கு பெருசாக தெரியும். ஆனா ஆக்சுவல் நம்பர்ஸாக பார்க்கும்போது அது என்னவாகுது அப்படிங்கிறத பாருங்க. 2021 4.53 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2026 4.88 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 25 லட்சம் மட்டும்தான். இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, இந்த 25 லட்சம் கூடுதல் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை பதிவான வாக்குகளை விட 3.7% மட்டும்தான் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும். 12% அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இருக்கிற வாக்காளர்களோட அதுல எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜ் தான். ஸோ ஒட்டுமொத்த வாக்கு உயர்வு அப்படிங்கிறது 2021 காட்டிலும் 2026 வெறும் 3.7% தான் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தாலுமே இவ்வளவு ஓட்டு உயர்ந்திருக்கே, இது பெரிய விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெரிய விஷயம்தான், ஆனா அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே தேர்தலின் போது உயர்கிற ஒரு எண்ணிக்கையை ஒட்டி தான் இந்த வருஷமும் உயர்ந்திருக்கு. 2006 இருந்து நம்ம சில டேட்டாவை பார்க்கலாம். 2006 புதிதாக 48 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2011 40 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2016 64 லட்சம் வாக்குகள் புதுசா பதிவாகி இருக்கு. 2021 31 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு. 2026 25 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டில் வாக்குகள் கூடுதலாக பதிவாகிட்டே தான் வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேர்தல் வரலாறு படைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வரிசையில தான் 2026 வந்திருக்கு. அதுவும் வெறும் 3.7% மட்டும்தான் அதிகமாக பதிவாகி இருக்கு அப்படின்னும் போது இது அவ்வளவு பெரிய நம்பராக நம்ம இதை கருத முடியாது. அது போக ஒவ்வொரு வருஷமும் புதிய வாக்காளர்களும் இதுல சேர்க்கப்படுறாங்க. அப்படி இந்த வருஷம் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.59 லட்சம் பேர். ஒட்டுமொத்தமா எஸ்ஏஆர் ப்ராசஸுக்கு பிறகு வாக்காளர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது 27 லட்சத்தை தாண்டுது. ஸோ கூடுதலாக புதிதாக வர வாக்காளர்களும்
இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஏன் வாக்கு சதவீதம் அதிகமாச்சு அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்மளால வர முடியும். சரி, அப்படி சொல்றீங்களே, சென்னையிலலாம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சென்னையில 2021 59% தான் வாக்குப்பதிவு நடந்துச்சு. அதாவது 40,57,000 வாக்காளர்கள்ல வெறும் 59% பேர் தான் வாக்களிச்சிருந்தாங்க. அதுவே 2026 28.7 லட்சம் வாக்காளர்கள் தான் சென்னையில மொத்தமாகவே இருந்தாங்க எஸ்ஏஆருக்கு பிறகு. அதுல 83.7% பேர் வாக்களிச்சிருக்காங்க. நம்பர்ஸா பார்த்தோம்னா சென்னையில பதிவானது 2021 24.3 லட்சம் வாக்குகள். இதுவே 2026 23.7 லட்சம் வாக்குகள். கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் 2021 2026 கம்மியா இருக்கு. ஆனா பெர்சன்டேஜா பார்க்கும்போது 2021 59% சொல்றோம், 2026 83% சொல்றோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ எவ்வளவு ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இருந்தாங்க, அதுல எவ்வளவு பேர் வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த வாக்காளர்களே கம்மி, அதுல அதிகம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பெர்சன்டேஜ் அதிகமாகுது. ஸோ இங்க பெர்சன்டேஜை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, பதிவான வாக்குகளை வைத்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி பார்த்தோம்னா சென்னை மாவட்டத்துல கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 60,000 வாக்குகள் கம்மியாக தான் பதிவாகி இருக்கு. சென்னையிலே இன்னொரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆர்கே நகர் தொகுதியில தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 90% அங்க வாக்குகள் பதிவாகி இருக்கு. ஆனா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பார்க்கும்போது அங்க 9,000 வாக்குகள் கம்மியாக பதிவாகி இருக்கு. பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டிடுறதுனால அந்த தொகுதியிலையும் வாக்குகள் ஏராளமாக பதிவாகி இருக்கு. 89.5% ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 3,000 வாக்குகள் மட்டும்தான் பெரம்பூர்ல அதிகமாக பதிவாகி இருக்கு. கொளத்தூர் தொகுதியில பார்த்தோம்னா ஆர்கே நகர் பெரம்பூரை விட கம்மியான வாக்கு சதவீதம் தான் இருக்கு. 86% தான் அங்க பதிவாகி இருக்கு. ஆனா கொளத்தூர் தொகுதியில கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 8,500 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு. ஸோ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்காமல் எத்தனை ஓட்டுகள் பதிவானது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதெல்லாம் சரி, தமிழ்நாட்டிலேயே மேற்கு மண்டலத்துல தான் 88% வாக்கு பதிவாகி இருக்கு, அங்கதான் ஹையஸ்ட். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். 88% அப்படிங்கிறத விட நம்ம நம்பர்ஸா பார்த்தோம்னா 1,21,60,863 வாக்குகள். இது கடந்த 2021 தேர்தலை விட 5 லட்சம் வாக்குகள் கூட. இதுக்கு காரணம் விஜயனுடைய வருகையா, எஸ்ஐஆரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், மேற்கு மண்டலத்துல கரூர் தொடங்கி கோவை வரைக்கும் மிகப்பெரிய அளவுல பணப்பட்டுவாடா நடந்திருக்கு அப்படின்னு களத்துல இருக்கிற நம்மளுடைய செய்தியாளர்கள் இருந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் வெளிப்படையாகவே பேசுறாங்க. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி அதிகமாக அந்த இடத்துல எல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பணம் வாங்கின காரணத்தினாலேயே நிறைய பெண்கள், நிறைய வாக்காளர்கள் நம்ம வாக்களிச்சுதான் தீரணும், ஏன்னா பணம் வாங்கிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பகுதியில் அதிகமாக வாக்களிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் பணம் கொடுத்ததோடு நிறுத்தாம பணம் சரியா போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத திமுகவும் அதிமுகவும் செக் பண்ணியிருக்காங்க. அந்த எந்தெந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக திமுக நிர்வாகிகள் சொன்னாங்களோ அதை ஒரு பறக்கும் படையை வச்சு, தேர்தல் பறக்கும் படை கிடையாது, கட்சியில இருக்கிற ஒரு பறக்கும் படையை வச்சு அந்த வீட்டுக்கு போய் பணம் சேர்ந்துச்சாமா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுல பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த வாக்காளர் தேர்தலில் போய் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால நிச்சயம் நம்ம போய் ஓட்டு போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்லையும் இங்க அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கரூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 90% தாண்டுது வாக்குப்பதிவு. சரி, எஸ்ஐஆர் ஒரு காரணம், பெண்களுடைய வாக்குகள் ஒரு காரணம், பணம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ விஜய் அலையே இந்த தேர்தலில் இல்லையா, விஜய் ஒரு காரணமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கணும். ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வேகமாக வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிறது தான் நான் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்றேன். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23 காலையில 9 மணிக்கு கிட்டத்தட்ட 17% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகிருச்சு. அது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான அளவு, 11% தான் 2021 இருந்துச்சு. இப்போ 17% மேல காலையில 9 மணிக்கே பதிவாகிருச்சு. மத்தியானம் 1 மணிக்கு உள்ள 50% வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுக்கவே கடந்துருச்சு. இந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது நிச்சயமாக விஜயனுடைய அலைதான் காரணமாக இருக்கணும். ஏன்னா அவ்வளவு தூரம் மக்கள், இளைஞர்கள்லாம் ஆர்வமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆர்வமாக இளைஞர்கள் போய் வாக்களிச்சாங்க, அதுக்கு விஜய் ஒரு காரணம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனா அது ஒரு பகுதி மட்டும்தான். வேற என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயில். நிறைய மக்கள் காலையில பெரிய அளவுல வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வாக்களிச்சிடணும் அப்படின்னு
7 மணில இருந்தே 9 மணிக்குள்ள அதிக அளவுல வாக்களிச்சிருக்காங்க. நிறைய 45 வயதுக்கும் மேற்பட்டவங்க வாக்கிங் போயிட்டு அப்படியே வாக்களிச்சுட்டு போனவங்களை எல்லாம் நம்ம நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுவுமே வெயிலுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிறதும் காலையில வாக்குப்பதிவு அதிகமாக இருந்ததுக்கு இன்னொரு காரணம். மத்தியானம் 1 மணிக்குள்ள 50% வாக்குகள் பதிவாகுது. ஆனா 1ல இருந்து 3 மணி வரை, அதாவது வெயில் உச்சத்துல இருக்கிற அந்த நேரத்துல வாக்குப்பதிவினுடைய வேகம் குறைஞ்சிருக்கு. 50ல இருந்து 3 மணிக்கு 70% தான் இருந்திருக்கு. அந்த ரேட் குறைஞ்சிருக்கு. இது போக நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வியாழக்கிழமை லீவு, அன்னைக்கு போய் ஓட்டு போடணும். இடையில வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கு. அதையும் லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா சனி ஞாயிறு மொத்தம் 4 நாள் லீவ் ஆகுது. அதனால காலையிலேயே சீக்கிரம் போய் ஓட்டு போட்டுட்டு மத்தியானத்துக்கு மேல நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பி போகலாம், 3 நாட்கள் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மூட்ல இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவுமே காலையில வாக்குப்பதிவினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயனுடைய வருகை குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில நம்ம வாக்களிக்கிறதுல பங்கேற்கணும், நம்ம போய் நம்ம வாக்கை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு அப்படிங்கிறது உண்மை, மறுக்க முடியாத விஷயம். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போதும் இந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போதும் இயல்பாக தமிழ்நாடு எப்படி வாக்களிக்குமோ அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை உயர்ந்ததுக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இந்த வாக்குப்பதிவை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ 85% வாக்கு பதிவாகிருச்சு. இது நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் காரணம். புதிய ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, விஜயை மக்கள் தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்க, இல்ல இவ்வளவு பேர் வாக்களிச்சதுனால தொங்கு சட்டமன்றம் தான் வரப்போகுது அப்படின்னு இந்த எந்த முடிவுக்குமே நம்மளால இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வைத்து இப்போதைக்கு வர முடியாது. தேர்தல் நாள் அன்னைக்கு தான் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் நம்ம யூகங்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இறுதியாக இப்படிதான் முடிவு ஏற்படும் அப்படிங்கிற எந்த விதமான தீர்க்கமான இடத்துக்கும் நம்மளால வர முடியாது. தொடர்ந்து வேறொரு வீடியோவில் இன்னும் டீப்பான அனாலிசிஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டிகோடுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.